ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஆக்சுவலி ஜப்பானில் கியோட்டோ கிட்டே இது வந்து பேம்பு ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்தேன். என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியல. சரின்னு நம்ம ஒரு இடத்துல நின்றுடலாம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டேன். ஸோ பசங்கள்லாம் மேலே எங்கேயோ போயிருக்காங்க. ஏன்னா பயங்கர குளிர், அதாவது சொல்ல முடியல, அப்படி இருக்குது. காலையிலலாம் பார்த்திங்கன்னா ஐஸ்லாம் கொட்டுச்சு. ரொம்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த கியோட்டோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் வீடு பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், ட்ரெடிஷ்னல் வீடு. இந்த ஃபுட்டெல்லாம் கூட பாருங்களேன், ட்ரெடிஷ்னலாக அதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே சரி, நம்ம ஊர் சைட்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி வீடுங்க எல்லாமே தெரியுதா? ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப காமாக இருக்குது இந்த இடம்லாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே யாருமே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ மொபைல்லாம் யூஸ் பண்ணாலும் இந்த யூடியூப்லாம் பார்க்குற மாதிரியே தெரியல. அதே மாதிரி நிறைய ஏரியாவில் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, ஹோட்டலில் அந்த மாதிரி இடத்துலலாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் வந்து நீங்கள் கையில் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் உட்காந்து நம்ம பேசலாம், ஆனால் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ரெயினில் ஏறினா கூட எல்லா ட்ரெயின்லேயும் அவங்க அவ்வளோ பர்டிகுலராக போட்டிருக்காங்க, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, சைலண்டாக இருக்கணும், அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நாய்ஸ் கொடுக்காதீங்க, ஃபோன் ரிங் சவுண்டு கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களும் அதெல்லாம் ஒபே பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு யாருக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி இந்த ஒரு யூடியூப்பில் வர டென்ஷன்ஸு ஆர் சோஷியல் மீடியாவில் வர டென்ஷன்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியல. பட் தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தா மக்கள் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைப்ரரி புக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பில். ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே வேகவே இல்லை, வேகாமலே சாப்பிட்றாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூஷி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போனால் அது ஏன் கேட்குறீங்க, நான் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியவே நின்று பார்த்தா அது பச்சையாக இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இது பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பண்ணி நடுவில் ரைஸ் வச்சு அது சாப்பிட்றாங்க. அதாவது ஒரு செமி குக்கில், நாட் மச் குக், பட் ஓகே அப்படின்ற மாதிரி. ஐயையோ என்னன்றீங்க, பட் ஓகே. அதே மாதிரி இங்கே எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சரி அவங்க எல்லோரும் வாக் பண்ணி போகிறதாகட்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா இது இருக்குது, குட்டி குட்டி பெட் டாக்ஸு, அவ்வளோ வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோ ஜாலியாக அவங்க மக்கள் வந்து அவங்க லைஃப்பை அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. எப்போவுமே எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்ல, சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு அன்வான்டான விஷயங்களை பார்த்துட்டு யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் ஐயோ இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமான்ட்டு. ஆனால் நம்மலாம் வந்துட்டு ஆக்சுவலி இல்லை, ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் வந்து நம்மளெல்லாம் இன்னுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரியே கொண்டுட்டு போகிறாங்க. கவனிச்சிங்களா? ஆட்டு மந்தைங்க தான் தலைவன் எப்படி போகிறானோ அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது யோசிக்காதுங்க, நம்ம இப்படி போகிறோமா அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நம்மலாம் என்ன தான் நம்மளை வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் இது அப்படி இல்லை அப்படிதான் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு கூட தெரியல. பட் ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த பேர் அப்படி தான் இருக்காங்க. நிறைய என்ன சொல்ல டென்ஷன் ஆகிக்கிட்டு நிறையா விஷயங்களுக்கு அவங்க டென்ஷன் ஆகிறது இல்லாமல் மற்றவங்களெல்லாம் டென்ஷன் படுத்தி. ஒருத்தவங்க எனக்கு என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் அந்த ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருங்க, அட்வான்ஸாவது கொடுத்துருங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி அவ்வளோ ஃபீல் பண்ணாங்கன்னா, அதான் நினச்சி நான் அவங்ககிட்ட ஒன்று தான் அந்த சகோதரிகிட்ட சொன்ன. சகோதரி, அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வீடு வந்து வாடகைக்கு பார்த்து கொடுக்கக்கூட அவங்க கணவருக்கு உரிமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எப்படி அது? ஸோ யார் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்றதே நமக்கு புரிதல் இல்லாமல் போகுது இல்லையா? அதனால தான் நம்ம எல்லோரும் ஒருத்தர் மேலே கன்சர்ன் பண்ணுறோம். சரி, நல்ல விஷயம் தான், கன்சர்ன் காட்டுறது நல்ல விஷயம் தான். பட் எதுக்காக காட்டுறோம், என்னத்துக்காக காட்டுறோம்ன்றத யோசிச்சுட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, இங்கே பாருங்களேன், ஜப்பானில் இருக்கிற நிலா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. ஸோ மற்றபடி நீங்கள் எல்லோரும் நீங்களாக இருங்க, யாரும் எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம யாரோட லைஃப்பையும் நம்மளால் மாற்ற முடியாது. நம்மளால் முடிஞ்சால் இன்னொருத்தவங்க லைஃப்பை நம்மளால் மாற்ற முடியுமா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு முக்கியமாக காட்டணும்னு நினச்சேன். என்னென்னா, இருங்களேன், நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களான்னு தெரியல, அந்த கடையில் வந்துட்டு நான் ஒரு பொருள் வந்து ரொம்ப வந்துட்டு விரும்பி போய் பார்த்து சரி வாங்கலாம்னு நினச்சிட்டு அந்த கடைக்கு போனேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆச்சரியப்படுவீங்க. இருங்களேன், ஸோ நல்ல ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்கும். ஐயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ தான் நான் அந்த கடையில் வாங்கினேன். நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அதுதான் இந்த இடத்துல பின்னாடி தெரியுதா, அதுதான் பேம்பு ஃபாரஸ்ட். இது ஃபுல்லுமே
பட் இது எவ்வளோத்துக்கு இருட்டாக இருக்குது, அதனால தான் நான் போகவே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் பாருங்கள் ஃபுட்டு பார்த்தீங்களா. எல்லா பீப்புளும் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது சாப்பிட்றது எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி என்ன சொல்ல, நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அவங்க அப்படி வந்து எல்லாம் பார்க்கணுன்னா வித்தியாசமான இடங்களை பார்க்கணும், வித்தியாசமான விஷயங்களை பார்க்கணும். அந்த மாதிரி நிறையா கோயிலுங்க இருக்குது ரொம்ப. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே புத்திஸ்ட் பீப்புளாக தான் இருக்காங்க, ரொம்ப ரேர் தான் மற்ற மதத்தவங்க. அவங்க கும்பிட்றதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த வே ஆஃப் அவங்களுடைய அவ்வளோ பக்தியாக அவங்க பண்ணுறது, அவங்க எல்லாம் உண்மையாகவே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு மக்கள் வந்து அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்க. யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுக்குறது, ரெண்டாவது பெரியவங்களை மதிக்கிறதாகட்டும் எல்லாமே இருக்குது. நம்மளும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கற்றுக்குறோமோ இல்லையோ, என்ன தான் இவங்க தான் ஆக்சுவலி ஜப்பான் பீப்புள் தான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் மதிப்பு மரியாதை கொடுக்குறதுல நம்ம அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க எல்லாருக்கிட்டையும், அவ்வளோ பொலைட்டாக பேசுகிறாங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேர் பண்ணுறாங்க. பட் நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோம்ல. ஆக்சுவலி இது மாதிரி நல்ல விஷயங்களை, நல்ல விதமான விஷயங்களை நம்ம எல்லாருக்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யாரும் அப்படிலாம் கற்றுக்கிறது இல்லை. நம்மலாம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்கள மதிக்கிறோன்றது இருக்குல்ல, அதெல்லாம் இல்லவே இல்லை. உண்மையாக நான் தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களை போட்டு உங்கள் மனசை இது பண்ணிக்காதீங்க. நான் கேஷுவலாக தான் இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி இருங்க. நம்ம இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு லைவ் போடுறேன். நாளைக்கு வந்துட்டு வேறு ஒரு இடம் போகிறோம். ஸோ பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம். அந்த முடிஞ்சால் நான் இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்தேன்னா நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இது ஜஸ்ட் ஒரு சின்ன கேப்பில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹலோ. ஏன்னா லைவ் போட முடியல. ஸோ உங்களை எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் என்னுடைய அன்பு முத்தங்கள், என்னுடைய எல்லா ஃபாலோவர்ஸும். ஏன்னா இப்போ பேர் எல்லோரும் சொன்னால் எல்லார் பேரும் சொல்லணும் தப்பாயிடும். என்னை நேசிக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஸோ மச். எல்லாரையும் பத்திரமா இருங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு மன உளைச்சல் ஆகாதீங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. டேக் கேர், பை பாய், லவ் யூ.